கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நீதிமொழியின் புத்தகத்தில் இன்னும் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எதை கொடுக்கும் என்று நாம் பார்க்க போகிறோம். இந்த நேரத்தில் 10வது அதிகாரத்தில் நீதிமொழிகள் 10ல் 27வது வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற ஆண்டுகள் வேதத்தின் அடிப்படையில் 80 ஆண்டுகள் என்று குறித்திருந்தாலும் கூட அவைகளை பார்க்கின்ற வேளையில் நமக்கு உலக பிரகாரமாய் போகும் பொழுது மிகவும் கஷ்டமும் துன்பமும் துயரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கிறது. வியாதி நம்மை எதிர்பார்த்தாத நிலையிலே தாக்கக்கூடியதாக இருக்கிறது. வியாதி வரும்பொழுது நம்ம தள்ளாடி போய்கிறோம். நம்முடைய ஆயுசுகளை குறித்து கணக்கிடக்கூடியவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஒரு காரியத்தை மறந்து விடுகிறோம். கர்த்தர் தான் நம்முடைய ஆயுசு நாட்களை கூடி கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் சற்று திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் அது முடியாத ஒரு காரியம், மிகவும் ஒரு பெரிதான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் வாழ்கிறதே தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நாம் விடுகிறதான ஒவ்வொரு சுவாசமும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. அதை தான் மிக தெளிவாக சாலமோன் நீதிமொழிகளில் சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசை நாட்களை பெருக பண்ணும். உங்களுடைய என்னுடைய நாட்கள் அற்ப ஆயுசாக முடித்து விடாதபடிக்கு நாம் நீண்ட ஆயுசோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை விதிக்கப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் தவறான வழிகளில் போக மாட்டான். அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க தான் பார்ப்பான். அப்பொழுது தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கும் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய சரீரம் சகல விதத்திலும் நமக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே உங்களுடைய என்னுடைய ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் தேவன் ஒரு ரகசியத்தை ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது நமக்கு வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறோம். நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதான மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நீண்ட வாழ்வு. இந்த நீண்ட வாழ்வை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீண்ட நாள் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை பார்த்துருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து ஜீவித்து போயிருக்கிறாங்க. ஆகவே நாம் குறைந்த வயதில் மரிப்பதோ அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் நீண்ட ஆயுசோடு வாழ வேண்டும். அதற்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு நிபந்தனை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நீடித்த ஆயுசை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என்னாலே உன்னுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று 9வது சங்கீத நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறீங்க. அதே போல் நாங்கள் உண்மையே உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய வாழ்நாட்களை அதிகரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னாலே எல்லாவற்றையும் செய்வேன் என்று நினைக்காதபடிக்கு உமக்கு பயந்து வாழ்கின்ற வேளையில் நீர் இந்த ஆயுசு நாட்களை எங்களுக்கு கூட்டி கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும்.